வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இது 8ஆம் தேதி நீங்கள் பரீட்சை எழுதுனீங்களே, அதற்கான முழு விடை குறிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த பக்கம் பாருங்க, அப்படியே அதுக்கு கீழே 15வது பார்த்துக்குங்க. 15வதுக்கு விடை இருக்கு பார்த்துக்குங்க. அப்படியே 16 பார்த்துக்கலாம், 17, அதுக்கடுத்தது 18, அதுக்கடுத்தது 19, அதுக்கடுத்து 20 இங்கே இருக்குது. திரும்ப 21 இங்கே மேலே இருக்கும் பாருங்கள். 21, 20ஓட தொடர்ச்சி இங்கே இருக்குது. 21, அதுக்கடுத்து 22, 23 ஒன்றா இருக்குது. அதுக்கடுத்து 24, அதுக்கடுத்து 25, அதுக்கடுத்தது 26, 27 அப்படியே கீழே இருக்குது. அதுக்கடுத்து 28, அதுக்கடுத்தது 29 விரிவான விடையெளி. முதல்ல பாருங்கள், நிரப்புக இருக்குது. அதுக்கடுத்து 30, இந்த 30ஓட தொடர்ச்சி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். 30 இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது 31, 31, அதுக்கடுத்தது 32 வேறுபடுத்துக அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தது 33 இங்கே இருக்குது. இதோடைய தொடர்ச்சி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இதுதான் 33ஓட தொடர்ச்சி. அதுக்கடுத்தது 34 பார்த்துக்கலாம். 34 ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்தது 35 முழுசாக இருக்குது பாருங்கள். 36ஓட தொடர்ச்சி இந்த பக்கம் இடது பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைட் பார்த்துங்க. 36, அதுக்கடுத்தது 37, 37 ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 38 பாருங்கள், 38 முழுசாக பார்த்துக்கலாம். 39 இந்த பக்கம் பார்க்கலாம் பாருங்கள். 39 இப்போ ரைட் சைடு பாருங்கள். 39 ரைட் சைடில் இருக்குது. மிச்சம் பாதி இப்போ பார்த்துக்கலாம், ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது 40, 40வது கொஸ்டின் பார்த்துக்குங்க. பாதி பார்த்துக்கலாம், மிச்சது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், மிச்சம் இப்போ நல்லா பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது 8 மார்க் கொஸ்டின் 43, 43 என்னுடைய தொடர்ச்சி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். தொடர்ச்சி லெஃப்ட் சைடு இடது பக்கம் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து 5லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கலாம் பாருங்கள். 5லேருந்து 8 வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது 43ல் ஆவன்னா பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய தொடர்ச்சி இந்த பக்கம் பாருங்கள். ரைட் சைடு பார்த்துங்க. 1799 இருக்கா, அதுலேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது காலக்கோடு, காலக்கோடு முழுசாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது உலக வரைபடம், உலக வரைபடத்தை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது இந்திய வரைபடம், இந்திய வரைபடம். இதுதான் நீங்கள் எழுதின பப்ளிக் எக்ஸாமுக்கான விடை குறிப்பு. நன்றி.